அண்ணே, தம்பி வாப்பா, அப்பாவை பாருப்பா, உள்ளதான் அட்மிட் பண்ணிருக்கோம். அண்ணே அண்ணே நிலா, அண்ணே அப்பாக்கு எப்படின்னு இருக்கு? போய் பாத்தியா அண்ணே? அப்பா ஏதாவது உன்கிட்ட பேசினாரா? என்ன பத்தி ஏதாவது கேட்டாரா? நல்லா பேசுறாரா? சாப்பிட்டாரா? சொல்லுன்னு. இல்லம்மா, நானே இப்பதான் வந்தேன். இப்பதான் அப்பாவை பாக்குறேன். அங்க பாரு, உள்ள ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க. ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, டாக்டர்கிட்ட பேசுவோம். சூர்யா, நீங்க டாக்டர் பாத்தீங்களா? மாமா பரவாயில்லம்மா, ஒன்றும் இல்லை. நான் போய் கார்த்திக் டாக்டர் பார்த்துட்டு வரேன். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. யாரையும் பார்க்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். எங்க அப்பாவை பார்த்துக்க எனக்கு தெரியும். நிலா, அத்தை எங்க? எதுக்கு கண்டவங்க கூட நீ வர? அத்தை கூட வர வேண்டியதானே? அண்ணே, நீ மாமா மேல கோவமா இருக்க. மாமாட்ட பேசலன்னா கூட பரவாயில்ல, அவர் எதுக்கு இப்படி திட்டுற? அவர் என்ன கேட்டாரு? அப்பா மேல இருக்கிற அக்கறையில தானே டாக்டர் பாத்தீங்களான்னு கேட்டாரு. பார்த்தேன், பார்க்கலன்னு சொல்லுன்னு. நிலா, சொல்லி வை. இங்க யாரும் ஒண்ணும் புதுசா உறவு கொண்டாட வேணாம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்பாவை நம்ம 2 பேரும் தானே பாத்துக்கிட்டோம். இதுக்கப்புறமும் நம்மளே பாத்துக்கலாம். அண்ணே நிலாமா, இரு. சூர்யா, சாரி, நான் உங்களை டென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக கேட்கல. அப்பா இப்படி இருக்காரே, யாரும் டாக்டர்கிட்ட பேசியிருக்க மாட்டீங்களேன்னு தான் கேட்டேன். நான் போய் பேசிட்டு வரேன். ஆதித்யா, ஆதித்யா, வேணாம். சரி சரி, ஓகே. சூர்யா, கோவப்படாத ப்ளீஸ். டாக்டர் கிட்ட நீயே போய் பேசு. நான் இதுலயுமே தலையிடல. சூர்யா தம்பி, அப்பாவை இந்த நிலைமையில வச்சுட்டு ஏன் தம்பி கோவமா கத்தி கத்தி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவர் என்ன சொல்றாரு? அப்பாக்கு என்னாச்சுன்றத டாக்டர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வரேன் தானே சொல்றாரு. அதுல என்ன தம்பி தப்பு இருக்கு? இல்லண்ணே, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. தெரியாம நீங்க எதுவும் பேசாதீங்க. அண்ணா, விடுங்கண்ணே. அவர் கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. விடுங்க. நைனா, நைனா சீக்கிரம் கண் முழிச்சு வா நைனா. எனக்கும் மடியில படுத்தாளனும் போல இருக்கு. எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு நைனா. சீக்கிரம் வா. அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் நீ ஒருத்தர் தான் எனக்கு ஆறுதலா இருந்த. இப்ப நீ எப்படி போய் படுத்திருக்கே நைனா? நிலா, ஏமா இப்படி சொல்ற? உனக்காக இந்த அண்ணன் இல்லையா? உனக்கு ஒரு சுயநலம் தானே முக்கியம். நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ மாமா கிட்ட சண்டை போடுறல. உனக்கு அவரை பிடிக்கலன்னா நீ பேசாம இரு. எதுக்கு அவர்கிட்ட சண்டை போடுற? அன்னைக்கு மட்டும் ஆதி மாமா வரலனா உன் தங்கச்சி நீ உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. அது தெரியுமா உனக்கு? கிராஸ் பண்ணும்போது லாரி இடிச்சு கால்ல அடிபட்டு ரோட்ல அப்படியே கிடந்த. மாமா தான் வந்து என்ன தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன தூக்கிட்டே தான் எல்லா இடத்துக்கும் சுத்துறாரு. அது தெரியுமா? இதுல இருந்தே தெரியவேணா உனக்கு அவர் பழையபடி இல்ல, நல்லாவே மாறிட்டாருன்னு? மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி எப்போதுமே இருக்க மாட்டாங்கன்னு கண்டிப்பா திருந்துவாங்க. அவர் திருந்தி இருக்காரு. அதுக்கான சான்ஸ் நம்ம தான் கொடுக்கணும். சாரி நிலாமா, அந்த லாரி ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தான். நான் வேற ஒருத்தருக்கு வச்ச கூறி உனக்கு வந்து மாட்டிக்கிச்சு. அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு நீ கேட்டப்ப நான் தான் நிலா தெரியாம பண்ணிட்டேன்னு கத்தி சொல்லி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் போலதான் இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. உன்கிட்ட சொல்லக்கூடாது, உனக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு. அது வேற ஒன்றும் இல்லை. அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீ என்னை விட்டு போயிருவ. கீர்த்தனமா, வாங்க ஈசக்கா. என்ன கீர்த்தனமா, அடி ரொம்ப பலமோ? உங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி விட்டு அறையில வீடு அதிர்ந்துருச்சுல. பைத்தியக்காரன் எப்படி அரைஞ்சான் தெரியுமா? அப்பா, ஒரு சைடு பல்லே பேந்துட்டு போற அளவுக்கு இருக்கு. ஏன் பாப்பா, தம்பி தான் ரொம்ப கோவப்படும்னு தெரியும்ல, அப்புறம் அவர்கிட்ட போய் ஏன் வம்புக்கு போறீங்க? நான் எங்கக்கா அவன் கிட்ட வம்புக்கு போனேன்? நான் பாட்டுக்கு செவனேன்னு அந்த நிலா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். எங்க இருந்து வந்தானோ தெரியல, ஒரு அரை விட்டான். இன்னும் அந்த வலி உயிர் போகுது. சரி பாப்பா, நானும் நீங்களும் மட்டும் தான் இந்த வீட்டுல இருக்கோம். மத்தியானம் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தரேன். என்னக்கா சொல்றீங்க? நானும் நீங்களும் மட்டும் தான் வீட்டுல இருக்கோமா? நிலாவும் ஆதித்யாவும் வெளியே கிளம்பிட்டாங்க. அம்மா எங்க? அம்மா காலையிலே கோயிலுக்கு போயிட்டாங்க பாப்பா. அப்புறம் தான் அவங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காருன்னு போன் வரவும் அப்படியே அங்க போயிட்டாங்க பாப்பா. அவங்க வரதுக்குலாம் லேட் ஆகும். இப்ப நானும் நீங்களும் மட்டும் தான் இருக்கேன். அப்படியா? அப்பனா உங்களுக்கு தேவையானதை நீங்க செஞ்சுக்கோங்கக்கா. எனக்கு வேணாம், நான் என் ஃப்ரெண்டோட வெளியே போறேன். ஏன் ஒருத்திக்கு நான் என்ன பாப்பா செய்யறது? ஐயோ அக்கா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டைம்ல எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த டைம்ல நான் வெளியே போய்கிட்டாதான். இல்லனா அம்மா இருந்தாங்கன்னா நோய் நோய் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க இருக்க, என்ன பண்ற, எப்ப வருவேன்னு. நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க வீட்ல ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அக்கா, அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அம்மா கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. என்ன சமைச்சா, கீர்த்தனா என்ன பண்றான்னு கேட்டு கண்டிப்பா கால் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நான் வெளியே போனேன்னு சொல்லிடாதீங்க அக்கா, ப்ளீஸ். கீர்த்தனா வீட்ல தான் இருக்காங்க. நான் நல்லா சமைச்சு போட்டேன், அவ நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறா. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. வெளியே போனதை மட்டும் சொல்லிடாதீங்கக்கா. கீர்த்தனா பாப்பா, நீங்க வெளியே போறத நான் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, அப்படித்தானே? அப்பனா நீங்க எனக்கு ஒரு விஷயம் பண்ணணுமே. நானா? என்ன பண்ணணும்? அது வந்து பாப்பா, தனியா ஒரு ஆளுக்கு சமைச்சு சாப்பிட கடுப்பா இருக்குது. இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் அசதியா தூங்கலாம்னு நினைச்சேன். இப்ப வேற சாப்பாடு எனக்கு மட்டும் பண்ணணும்னா கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஆனா வயிறும் ரொம்ப பசிக்குது. அதனால என்ன நான் சமைக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, உங்களை போய் நான் சமைக்க சொல்வேனா? தனியா ஒரு ஆளுக்கு சமைக்க ஒரு மாதிரி இருக்கு. அதான் இந்த கிவி தொட்டப்பெட்டாலெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவேன். கிவி தொட்டப்பெட்டாவா?
அதுல எப்படிக்கா சாப்பாடு வாங்கி தருது? என்னக்கா சொல்றீங்க? எனக்கு புரியல. பாப்பா என்ன பாப்பா, அம்மா இல்லாதப்பெல்லாம் எத்தனை வாட்டி வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க. அவங்க கூட ஆரஞ்சு கலர் சட்டை சிவப்பு கலர் சட்டையில எல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவாடுங்களே. ஓடிபியா கிடிபியா ஏதோ ஒன்று கேட்டுட்டு கூட போவாங்களே. ஆமா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அதான் பாப்பா கிவி தொட்ட போயிட்டாலாம். அக்கா, அது கிவி இல்ல, ஸ்விக்கி. தொட்டபெட்டா இல்ல, ஜொமேட்டோ. ஐயா தப்பா சொல்லிட்டனோ. சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நான் ஆர்டர் பண்ணுறேன். அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? பாப்பா போன வாரத்துல கூட நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்களே, அதுல கூட தொட்டுக்கிறதுக்கு வலுன்னு வெள்ளை கலர்ல ஏதோ கொடுத்தாங்களே, பார்க்கவே கன்றாவியா இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அது வேணும் பாப்பா. ஓ, நீங்க தந்தூரியும் மயோனஸையும் சொல்றீங்களா? ஆமா பாப்பா, அந்த சுட்ட கோழி தான். நாங்க எங்க ஊர்ல சுட்ட கோழின்னு சொல்லுவோம். நீங்க தான் ஏதோ தந்தூரி பந்தூரின்றீங்க. சரி சரி, நான் ஆர்டர் பண்றேன், வீட்டுக்கு வந்துரும், வாங்கி சாப்பிடுங்க. அக்கா, நீங்க என்ன காப்பாத்துறீங்கன்ற டீலிங்காக தான் நான் உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்றேன். நல்லா தின்னுட்டு நீங்க பாட்டுக்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டு நான் சொன்னதை மறந்துடாதீங்க. அம்மா கிட்ட கீர்த்தனா வீட்ல தான் இருக்கா, அவன் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறான்னு மட்டும் சொல்லிடுங்க. பாப்பா அதெல்லாம் நீ போ பாப்பா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு சுட்ட கோழியை மட்டும் வாங்கி கொடுத்துரு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். சரிக்கா, நான் ஆர்டர் பண்ணிட்டு கிளம்புறேன், நீங்க போங்க. சரி பாப்பா, பொறுப்பா சொல்லிட்டு போ பாப்பா, வீட்டை பூட்டிக்கணும். சரி. பரவாயில்லையே, நம்ம கவின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த ஐடியா கூட நல்ல ஒர்க் அவுட் ஆகுதே. இவ ஒரு இளிச்சவாயி, இவளுக்கு நல்ல சோற வாங்கி கொடுத்துட்டு அமைதியா இருந்துப்பா போலயே. தந்தூரி மட்டும் இல்ல, கூட ஒரு ஷவர்மாவும் சேர்த்து ஆர்டர் பண்ணுவோம். அதெல்லாம் இவ கண்ணால கூட பாத்திருக்க மாட்டா. சும்மா நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி அப்பப்ப இவளுக்கு தூக்கி வீசினா போதும், கண்டிப்பா நம்ம வழிக்கு வந்துருவா. இவளை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கவின்க்கு ஒரு கால் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஆதித்யா. ஹாய் நிலா, நீங்க ரெண்டு பேருமா? நீங்க என்ன பண்றீங்க இங்க? டாக்டர் கார்த்திக், நல்லா இருக்கீங்களா? ஐம் குட் ஆதித்யா. எனி ப்ராப்ளம்? டாக்டர், உள்ள அட்மிட் ஆயிருக்கிறது என்னோட அப்பா தான். அவருக்கு என்னாச்சு டாக்டர்? ஏதாச்சும் சொல்லுங்க. ஓ ரியலி? நிலா, அது உன்னோட அப்பாவா? ஆமா டாக்டர், ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லுங்க. எங்க அப்பாக்கு எப்படி இருக்கு? அவருக்கு இப்போ ஓகேவா? யா, ஹி இஸ் ஃபைன். பட் இந்த டைம் அவருக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறது மேஜர் அட்டாக். இந்த டைம்னா அப்ப இதுக்கு முன்னாடி மைனர் அட்டாக்ஸ் வந்திருக்கா? நிறைய டைம் வந்திருக்கு, அது அவர் கவனிக்காமே விட்டு இருந்திருக்காரு. டாக்டர், நான் நிலாவோட அண்ணன் தான். எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சொல்றேன் சார். சார், அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் தாங்கிக்க முடியாது. அது இப்ப ரீசெண்டா ஏதோ ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்தை கேள்விப்பட்டிருக்காரு. அதுல பிரஷர் ஏறி ஹார்ட் பிளாக் ஆயிடுச்சு. அதாவது நம்ம இதயத்துக்கு போற ரத்த குழாய் இருக்கு இல்லையா, அதுல வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த வீக்கம் ஏற்பட்டிருக்கிறதுனால நார்மலான ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கு. குட்டி மைனர் அட்டாக்ஸ் வந்திருக்கிறப்பே நீங்க அதை சரியா கவனிச்சிருக்கணும். அது அப்படியே விட்டதுனால மேஜர் அட்டாக்கா வந்துருச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் அவர் காதுக்கு கொண்டு போகாதீங்க, அப்புறம் அவர் உயிருக்கே ஆபத்தா இருக்கும். அட, எங்க போனார் இந்த மனுஷன்? இப்பதானே இவரை பார்த்தோம், அதுக்குள்ள ஆள காணோம். இப்போ இந்த பர்ஸ் எங்க போய் கொடுப்பேன் நானு? பேசாம ரிசப்ஷன்லயே கொடுத்துருவோமா? காணோம்னா வந்து ரிசப்ஷன்ல கேட்பாங்கல்ல. டாக்டர், இந்த அதிர்ச்சியான விஷயத்தை தாண்டி வேற எதுவும் மாமாக்கு பிரச்சனை இல்லைல்ல? ஆதித்யா, நான் எப்படி சொல்ல வரேன்னா, அதிர்ச்சியான விஷயத்த மட்டும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. அவர் எப்போதுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, ரொம்ப ரிலாக்ஸ்டா, சிரிக்க வச்சுட்டு சந்தோஷமாவே வச்சிருக்கணும். ரொம்ப நாளைக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்காவது அவர் அப்படி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. லைக் அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதை செய்யறது, அப்புறம் அவரோட ஆசையை நிறைவேற்றுறது அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆனா அவர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, ரிலாக்ஸ்டா இருக்கணும். ஓகே டாக்டர், அப்பா வேணுமே, நானே பாத்துக்கிறேன். நிலா, நான் உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்ல. யூ ஆர் பிரில்லியன்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு இதுவும் தெரியும்ல? எஸ் டாக்டர், நீங்க சொன்னோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் இனிமே நல்லா பாத்துக்கிறேன். அப்புறம் அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? ஒரு 2 days மட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் நிலா. இஃப் ஹி இஸ் டோட்டலி ஆல் ரைட், தென் வீல் டிஸ்சார்ஜ். ஓகே? ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மை டியூட்டி ஆதித்யா. நீங்க மட்டும் என் கூட கொஞ்சம் வாங்க. வரேன் டாக்டர். நிலாமா, டாக்டர் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன். நீ அழாம இரு. சரி மாமா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹே, நீங்க மில்லன் நிலா தானே? கண்மணி சிஸ்டர், நான் தான். நிலா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு கால் எப்படி இருக்கு? நீங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எங்க அப்பா இங்க தான் சிஸ்டர் அட்மிட் ஆயிருக்காங்க. இதோ இங்க இருக்காரு பாருங்க, மதியழகன்னு. இவர் தான் எங்க அப்பா. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்படியா? ஆனா நிலா, நீங்க வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் இப்ப நல்லா ஆயிட்டாரு. கார்த்திக் வந்து சொன்னாரா? சொன்னாங்க சிஸ்டர். அப்படியே அலறீங்க, அழாம இருங்க. அப்பாக்கு நீங்க தான் தைரியம் சொல்லணும். சரி சிஸ்டர். அப்புறம் அப்பாக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் வாங்கணும். கீழே ரிசப்ஷன்ல பில் கொடுத்துருக்கேன். அங்க போய் எவ்வளவு அமௌண்ட்டோ பே பண்ணிட்டு எந்த ரூம் நம்பர்னு சொன்னீங்கன்னா அந்த பேஷண்ட்கான மெடிக்கல் பில்லை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் பக்கத்துல இருக்க மெடிக்கல்ல மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே சிஸ்டர். அப்புறம் எவ்வளோ ஆகும்னு அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியுமா?
கம்மியாக தான் சார் ஆகும். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் மற்ற ஹாஸ்பிட்டலை கம்பேர் பண்ணுறதை விட இங்கே கொஞ்சம் கம்மி தான். சரி ஓகே. நிலா, அல்லாம தைரியமா இருங்க. அப்பாவை பார்த்துக்கோங்க. அப்பா சீக்கிரம் குணமாயிடுவாரு. தேங்க்யூ சிஸ்டர். ஏதாவதுனா கூப்பிடுங்க. என்னோட ரூம் உங்களுக்கு தெரியும்ல, நான் அங்கேயே தான் இருப்பேன். ஓகே சிஸ்டர். நிலா, நீ இங்கே இரு, நான் போய் ரிசப்ஷன்ல பணத்தை கட்டிட்டு வரேன். அண்ணா, காசு இருக்கா அண்ணா? பாப்போம், இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா, சொன்னா தப்பா எடுத்துக்காது. ஆதி மாமாட்ட இப்போதைக்கு வாங்கிட்டு அப்புறமா கொடுத்துடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நிலா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேல, நீ பேசாம இரு. அண்ணன், பாப்பாவையும் அப்பாவையும் பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி தம்பி. யோ மாப்ள, வாயா, மோட்டார் செட்ல தண்ணி விட்டுருக்காங்க, போய் ஒரு எட்டி குளிச்சுட்டு வந்துருவோம். அட போமாமே, குளிக்கவே எரிச்சலா இருக்கு. இருக்குமியா, உனக்கு என்ன, பெரிய இடத்து பொண்ணு ஓகேவாயிருச்சு, நமக்கு அப்படியா? ஐயா மாமே, ஓகே ஆயிடுச்சா? நீ வேற பெரிய இடத்து பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா காசு பண்ண நிறைய கிடைக்கும், அப்படியே வச்சு செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுன்றத நினைச்சே பயமா இருக்குது. யாரு மாப்ள, வாளா? அவளே தான், ஆயுசு 100. என்ன சொல்ல போறாளோ நினைச்சாலே பீதியாவது. இந்தா இப்ப எப்படி சமாளிக்கிறேன் பாரு. ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளு. ஹலோ பேபி. ஹாய் பேபி, என்ன பண்ற? காலையே கிரிக்கெட் பிராக்டிஸ் முடிச்சுட்டு அப்படியே ஜிம்க்கு வந்தேன் பேபி. இப்ப ஜிம்ல தான் இருக்கேன். என்ன சொல்லு. ஓ, ஜிம்ல இருக்கியா? ஆக்சுவலி பேபி, எங்க வீட்ல யாருமே இல்ல. என்னது, யாருமே இல்லையா? சீ பேபி, யூ ஆர் டூ நாட்டி. ஐயோ மச்சான், நாட்டின்னு ஏதோ சொல்றா, அப்படின்னா என்னடா? மாமே, இது கூடவா தெரியல? நான் டீ குடிக்கிறேன், நீயும் வரியான்னு கேக்குறா. அதுதான் இங்கிலீஷ்ல நாட்டின்னு சொல்லியிருக்கா. பேபி, ஆர் யூ தேர்? பேபி, நான் இருக்கேன். பேபி, நீ வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் எங்க ஸ்ட்ரீட் கிட்ட வா. நான் அங்க நிக்கிறேன், நம்ம 2 பேரும் வெளியே போலாம். வரணுமா? ஐயோ, ஓகே பேபி, வரேன். பாய். கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன். ஓகே பை. ஐயோ மாமே, என்ன வெளியே கூப்பிடுறான். மாமே, என்கிட்ட சட்டை கூட இல்ல மாமே. இருந்த 4 சட்டையும் மாத்தி மாத்தி போட்டு எப்படியோ ஓட்டிட்டேன். மாமா, உன்ட்ட ஒரு சட்டை இருந்தா கூட மாமே. மாப்பிள்ள, என்கிட்ட 4 சட்டை தான் இருக்கு. பரவாயில்ல மாமே, ஓ சட்டை அவளுக்கு என்ன தெரியவா போகுது? ஒரே ஒரு சட்டை ப்ளீஸ் குடுமாமே. அடே, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? டே, டிஜிபி வீடுடா. மாட்டின தலைகில தொங்க விட்டு சங்கருத்துருவாங்க. பாத்துக்கலாம் மாமே, நீ சட்டையை மட்டும் கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, அப்புறம் ஓ இஷ்டம். இரு, சட்டையை எடுத்துட்டு வரேன். உண்மையெல்லாம் தெரியறதுக்குள்ள கீர்த்தனா கழுத்துல தாலியை கட்டி எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும். தாலி கட்டினா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? அவளும் மேஜர், நானும் மேஜர். அப்புறம் அப்படியே கீர்த்தனாவை வச்சு அவங்க சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கணும். நம்ம பெரிய பங்களாவா கட்டி லைஃப்ல செட்டில் ஆகணும். மேடம், ரூம் நம்பர் 305 பில் கொடுங்க. அப்பா, தேடி கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. நல்ல வேலை ரிசப்ஷன்ல தான் நிக்கிறாரு. ஒருவேளை பர்ஸ் தேடி தான் வந்திருப்பாரோ? இந்தாங்க சார். மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்க? மொத்தம் 4500 ரூபாய் ஆச்சு சார். இப்ப பெட்ல அட்மிட் பண்ணிருக்கிறதுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த பில் தனியா வந்துரும். இது மெடிசனுக்கு மட்டும்தான். ஆனா ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கே. சார், உண்மையை சொல்லணும்னா டாக்டர் ஃபீஸே போடல சார். கார்த்திக் சாரே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவர் ஃபீஸை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு மாத்திரை மருந்துக்கு மட்டும் தான் சார் இப்ப பில் போட்டிருக்காரு. ஓ சரி ஓகே, இருங்க நான் பே பண்ணிடுறேன். பர்ஸை காணோம், எங்கே தானே வச்சிருந்தோம்? ஐயோ, எங்க போச்சு? எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுதான் உங்க பர்ஸான்னு பாருங்க. ஆமா, இது எப்படி உங்ககிட்ட? எல்லாம் சொல்றேன் சார், ஃபர்ஸ்ட் பில்லை பே பண்ணிட்டு வாங்க. ஐயோ, 4500 ரூபாய் பில்லு சொன்னாங்க. நம்ம கிட்ட 2000 ரூபாய் தானே இருக்கு. இன்னும் 2500 ரூபாய்க்கு நம்ம இப்போ எங்க போறது? என்ன பண்ணலாம்? நிலா கிட்ட கேட்டு பாப்போமா? வேண்டாம், அவகிட்ட இல்லைன்னா உடனே ஆதித்யா கிட்ட வாங்கி கொடுப்பான். அவன் கிட்ட வாங்கி பில்லு கட்டுறதுக்கு எங்கேயாவது சிக்னல்ல பிச்சை எடுத்தாது நான் எங்க அப்பாக்கு கட்டுவேன். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. சார், என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். சார், நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு கேட்கலாமா? உங்களுக்கு காசு எதுவும் பத்தலையா? இல்ல, சில பேர் ஹாஸ்பிட்டல்ல வர அவசரத்திலையும் பதட்டத்திலையும் காசு எடுக்காம வந்துருவாங்க, அப்படிதான் கேக்குறேன். வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாங்க, எனக்கு காசு பத்தல தான். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஃபோன் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் அவசரத்தில் ஓடி வந்துட்டேன். 4500 ரூபா பில்லு சொன்னாங்க. 2000 ரூபா தான் இருக்கு. 2500 ரூபா இல்லை, அதான் யோசிச்சுட்டே நிற்கிறேன். ஓ, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நான் தரலாமா? ஐயோ சச்சா, நீங்க தரணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட இதை சொல்லலை, நீங்க கேட்டீங்கன்றதுக்காக சொன்னேன். பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார், ஒரு நிமிஷம். நீங்க கையில வச்சிருக்கிற பில்லை பார்த்தா மெடிசன் பில் மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊசி அப்புறம் ட்ரிப்ஸ் ஏத்துற பாட்டில் இதெல்லாம் தான் உங்களை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இன்னும் 2500 ரூபாய்க்கு நீங்க எங்க போய் அலைய போறீங்க? நான் தரேன் சார், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க குடுக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை.
ஏங்க எப்படிங்க முன்ன பின்ன எனக்கு உங்களுக்கு தெரியாது, திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு காசு தரேன் நீ திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு சொன்னா என் மனசாட்சி ஏத்துக்கணும்ல. என்ன சார் எதுக்குமே ஒத்து வர மாட்டீங்க? சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் இப்போ பே பண்ணுறேன், நீங்கள் கடனா கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ எனக்கு திருப்பி கொடுங்க. இப்போ ஓகேவா? ஆ ஓகேங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் யார் என்னன்னு கூட தெரியாம இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம என் பர்ஸை வர எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன், அதுக்கே உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லல, நீங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்கு? ஆனால் என்ன, நீங்கள் தான் என் காலை மிதிச்சிட்டு சாரி கூட சொல்லாமல் போயிட்டீங்க. ஐயோ அப்படியா? சாரிங்க, அதான் சொன்னேனே எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு ஃபோன் வந்த பதட்டத்துல வேகமா போயிட்டேன். இப்போ சொல்றேன், ரொம்ப ரொம்ப சாரி. ஐயோ பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் இல்ல உங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் யாராவது ஒரு ஃபோன் நம்பரை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு போங்க. அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பரா? எதுக்கு? இல்ல நீங்க இப்ப பணம் கட்டிட்டீங்கன்னா நான் 2500 ரூபாயை ஜிபே பண்ணும்ல, அதுக்கு தான். ஹலோ சார், பணம் கட்டுறது நானு, ஜிபே பண்ணுறது எங்கள் அப்பா அம்மா நம்பருக்கா? அதுக்கு இல்ல, வயசு பொண்ணுகிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் தேவையில்லாம உங்க வீட்டுல உங்களை தான் திட்டுவாங்க, யார் உனக்கு ஜிபே எல்லாம் பண்றது, யார் உனக்கு காசு போடுறதுன்னு. எதுக்கு? அதனாலதான் உங்க அப்பா நம்பரோ இல்ல உங்க அம்மா நம்பரோ கேட்டேன். எனக்கு புல் அரிச்சு போச்சு சார் உங்க கேரக்டரை பார்த்து. நானே உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன், அப்புறமா நீங்க பொறுமையா என் நம்பருக்கே அனுப்புங்க. எங்க வீட்ல அதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாங்க. நைஸ் மீட்டிங் யூ சார். என்னோட பேரு சாய். பரவாயில்லைங்க, இருக்கட்டும். என்னோட பேரு சூர்யா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு மார்ச் 13 பர்த்டே செலிப்ரேட் பண்ண கனிமொழி டியரோட சிஸ்டர் ஹரிணி டியருக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதே போல ஸ்ரீநிதி டியரோட சிஸ்டர் ஸ்ருதி தினேஷ் அவர்களுக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்.